ஆயிடுச்சு. இங்கே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கோவிலுக்கு வந்துட்டு ரொம்ப லைட் செட் பண்ணி அங்கெல்லாம் பேனர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து சாமி அழைக்க போயிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் ஓடிட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டதுனால மணி பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுங்க. நாங்கள் இப்போ 9 மணிக்கு வந்திருக்கோம். இவங்கெல்லாம் ஃபோன் ஆகிட்டுருக்கு. யாருமே இல்லை, சேனலில் எடுத்து வச்சிருச்சு. அப்படி எதுக்குதான் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க போனான்ட்டு. அதனால் அங்கே போகேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. போனதாட்டி ஒரு பிரச்சனை, போனதாட்டி ஒரு மிஸ்டேக். அங்கே வந்து சாமியே ஒரு பெரிய யானைக்கு பதில் யானை கேன்சல் ஆகிடுச்சு. நிற்கலாம் யானை இங்கே நிற்க வச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் யானை ஃபஸ்ட்டு வரல. 3 மணிக்கு வரும், 5 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் யானையே வரல. அதுக்கு பதிலாக ஒரு சாமி வண்டியை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு கயிறு மாதிரி அரைப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கயிறை பின்னாடி தூக்கி பட்டாச்சு. இன்னும் அந்த பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா கண்ணு சவந்துடும். கண்ணு நார்மலாக தான் இருக்கும், ஆனால் வந்து சவந்துடும். அப்போலாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. கண்ணு சவந்திருக்கு தானே. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு கண்ணு சவந்திருக்கும், ஆனால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா, கண்ணு இப்படி நார்மலாகவே வைக்க முடியல, அதனால் வலிக்குது. தூக்கனா வருது கைஸ். அவங்க அம்மா வந்து மூஞ்சி கழுவிட்டாங்க. நாங்கள் 3 பேர், நான் வந்து அப்பாவும் அக்காவும் மூஞ்சி கழுவவே இல்லை. ஃப்ரீயாக ஃபோன் பண்ணிட்டு அங்கே ஊற்றி இருக்க என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு, நிறைய போட்டோஸ்லாம் இங்கே இருக்காது. கரெக்டாக ஒரு 9 மணிக்கு வந்துடுவோம்ப்பா. ஒரு 9 மணிக்கு வந்துருப்போம் தானே. 9:30க்கு வந்திருப்போம். அப்போ திடீர்னு மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு, நாங்கள் பார்க்காம இருப்போம். லைட்டு மட்டும் செட் பண்ணியிருக்காங்க. சாயந்தரம் வந்து வண்டி சீக்கிரமாக கிளம்பிடுச்சு. அப்பயும் பார்க்கலான்னு தான் நினச்சோம், ஆனால் சீக்கிரமாக போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு கைஸ். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது வச்சுருக்காங்க. எல்லா கோவிலுக்கும் வச்சுருப்பாங்களான்னு தெரில. நான் எல்லா கோவிலுக்கு போனதில்லை, ஆத்தூர் கோவிலுக்கு மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இந்த கோவில் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் இருக்கும் போல். ஆனால் முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், பட்டாசை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. பட்டாசுலாம் கையில் பிடிக்காதீங்க, கீழே போட்டு வெடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பட்டாசு வெடிக்காதீங்க, ஏன்னா எல்லாத்துக்குமே டிஸ்டர்பாக இருக்கும். பட்டாசு வந்துலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, பட்டாசு வெடிக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது.
வண்டியை வாஸ்ட் விட்டாங்க. ஓகே தந்துச்சு. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோ எடுத்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன். தூக்கமாக வருதுங்க. காப்பிக்கு பிடிக்காது. இந்த நிலைமையில் இருக்கு. இங்கே வந்ததே இதாச்சு. பட்டாசு தான் இப்போ வச்சுச்சு. இதோ இங்க ரொம்ப சத்தியமாக முடியல காய். வீடியோ நாளைக்கு தான். இன்னைக்கு இந்த வீடியோ மட்டும்தான். செம்மையாக ரீச் ஆகிறதுக்கு இப்போ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். ஷேர் நான் அதிகமாக பண்ணிடுவேன். இது எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணணும். சத்தியமாக முடியும். அப்படிலாம் நானும் அப்பாவும் ஸ்ரீசர்காவும் அம்மாவும் தூங்கி அவங்க 2 பேரும் தூங்கினாங்க. நானும் அப்பாவும் ஃபேஸ்புக். அப்பா வந்து ஃபேஸ்புக், நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப். இதெல்லாம் லைட் எஃபெக்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. பேண்டில் செம்மையாக அடிச்சுருக்காங்க. ஆனால் நம்ம பேண்ட் புதுசாக ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறா இருக்கான்னு காய்ஸ். இது உங்களுக்கே இளநீ மம்மி, அது இளநியா? என்னது இளநீ? தேங்காய் இளநீ. தேங்காய் இளநீலாம் கட்டி வச்சிருக்காங்களே. எல்லா சாமியும் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். தட்சிணாமூர்த்தி எடுத்தாச்சு. அடுத்து இந்த இருக்கிறது முருகர், இங்கே இருக்கிறது விநாயகர். என்னடா சொல்கிற கடவுளா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் கடவுள் தான். பார்த்தீங்கன்னா தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நாங்கள் எடுத்துருக்கோம் வீடியோ, யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணிட்டுருக்கேன். சரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பார்த்துக்கிச்சு. யாரோ கட்டி இருக்காங்க. யாருது? லெவலில் எஸ்கேப் போயிட்டார். நிறைய பேர் அனிமேஷன் வீடியோ போட்டுருக்காங்க. அனிமேஷன் வீடியோ நாளைக்கு தான் போட முடியாது. இப்படி இருக்கு. Oh guys, that's it. லைக் பண்ணுங்க.
ஷேர் இன்னும் வீடியோ முடியல. பார்ட் 2 நாளைக்கு கோவில் பார்ட் 1 இது, நாளைக்கு பார்ட் 2. நான் ஷார்ட் ஃபிலிம் போடுறேன்ட்டு சொன்னேன், நான் முடியல. என்ன ஷார்ட் ஃபிலிம்னா ஸ்கூல் லைஃப் ஷார்ட் ஃபிலிம். ஆனால் போட முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு நீ யூடியூப்பில் நிறைய வீடியோ போடு, அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணு, அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்பா. சரி, வெள்ளிக்கிழமை ஒரு 9 ஏப்ரல் மே 9 இருக்கும். அப்போ வந்து சொன்னாங்க சரின்ட்டு சாட்டர்டே வேணும். சாயந்தரம் வந்து சினிமா வைப்புன்னு கொடுத்தாங்க. அதுவும் 20 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் தான் சொன்னாங்க. அந்த அப்பா வந்து சரி நீ வந்து உன் ஃபோட்டோவும் உன் பேரும் அனுப்பிச்சுடு செலக்டட் எப்படின்னு சொன்னாங்க. என் ரீல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறமா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார்னு நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா இல்லையா? பாருங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னா இருங்க. உங்களுக்கு கடவுள் தான் தெரியும். பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லை கைஸ், பட்டாசு தான். பார்க்கலன்னா சாமியை பார்த்தீங்களா? அதுவும் சாமி தாங்க நம்மளுக்கு தெய்வமே. நான் வேறு போடல, பட்டாசு நாளைக்கு பார்த்து போடுறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடிட்டிங் வீடியோ நாளைக்கு பாய். நாளைக்கு போடுறேன் வீடியோ.